நேரில் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ்ஷு பார்க்க போறோங்க. யூஸ்வலாக வெண்டைக்காயை நம்ம வதக்கி கறி பண்ணுவோம், சாம்பாரில் போடுவோம், மோர் குழம்புல போடுவோம், பச்சடி பண்ணுவோம் எல்லாம். இன்னைக்கு அதை கடைஞ்சி பண்ண போறேன். ஆக்சுவலி நம்ம வீட்டில் எனக்கு உதவிக்கு இருக்கிற லலிதாங்கிற பொண்ணு எதிர்ச்சியாக ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொன்னிச்சு, அம்மா எங்கள் அம்மா களி கிண்டிட்டு அதுக்கு வெண்டைக்காயை வதக்கி கடைஞ்சிடுவாங்க. ஐயோ வெண்டைக்காய் குழம்புலாம் இருக்குமே தானே, இல்லைம்மா அவங்க பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும், அது எப்படின்னு சொல்லுனேன். அதுக்கு சொல்லியிருந்தது, அது சொன்னபடியே தான் பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப்பு துவரம் பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன். இந்த துவரம் பருப்பில் நம்ம யூஸ்வலாக பருப்பு கடையத்துக்குலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 1/2 கப் துவரம் பருப்புக்கு நான் ஒரு 100 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன், அதை போட்டிருக்கேன். பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, 4-5 பல்லு பூண்டு மட்டும் எப்பவும் சொல்கிற மாதிரி ஆப்ஷனல். இதுக்கு பூண்டு சேர்க்காம பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பட் பூண்டு எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் அதை சேர்க்குறேன். இதுக்கு ஏற்கனவே பருப்பு வேக வச்சுட்டேன். நான் அந்த வேக வச்ச பருப்புலேருந்து தண்ணியை ரசத்துக்கு எடுத்துட்டேன். அதனால் வெறும் பருப்பில் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தான் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அதோட புளி, ஒரு சின்ன சொல புளி போட்டுடலாம். தக்காளி நிறைய போட்டிருக்கோம், அதனால புளி விருப்பம் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு அந்த மாதிரி இதாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ லேசாக அதில் கொஞ்சம் ஒரு துண்டு புளி போட்டிருக்கேன். புளிப்பு நல்லா பிடிக்குங்கிறவங்க என்ன கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடணும். இது 2 விசில் வரத்துக்குள்ளார இந்த பக்கம் வெண்டைக்காயை 2 பக்கமும் வேக ஆகிட்டு. இப்போ 2 பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதே தான் ஒரு கிருஷ்ணரும் விநாயகரும் வேற மாதிரி வச்சுருந்தோம். இப்போ வித்யாவோட கைவண்ணம் இதெல்லாம் அவள் வரைஞ்சது, அவள் பெயிண்ட் பண்ணது. ஸோ இதை கொண்டு மாட்டி அழகாக நல்லா அழகாக இருந்தது. ஸோ 2 பக்கமும் கிருஷ்ணரும் விநாயகரையும் மாட்டி வச்சுருக்கோம், நீங்களும் பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது வேணும். ஆனால் கொஞ்சம் வருது. அதில் நான் சின்னதாக நறுக்குன வெண்டைக்காய், இந்த குழகுழப்பு இல்லாமல் இதை வதக்கிக்கணும். மரக்கரண்டி எடுத்துக்கலாம். அந்த குழகுழப்பு இல்லாமல் வதக்கிடணும். அம்மா அது குழகுழப்பே இருக்கக்கூடாதுமா, நல்லா வதக்கிடுங்கம்மா அப்படின்னுச்சு. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் இது ஒரு 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதக்கிட்டு பார்க்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினா தான் அந்த குழகுழப்பு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம சாப்பிட்டு வலுப்படுத்துன்னு இருக்கும். இது கேட்ட போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அது வழுவழுப்பு இருக்குமே, பருப்புலேயும் ஒரு குழகுழப்பு இருக்கும். இல்லைம்மா துவரம்பருப்பு தானே போடுறோம், அதனால் அது ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி இது அந்த குழகுழப்பு தெரியாது. ஆனால் நல்லா வதக்கிடுங்க. வீட்டுக்கு போகும்போது கூட செஞ்சு போச்சு, அம்மா அது வெண்டைக்காய் நல்லா வதக்கிடும், நீ நின்று கொஞ்சம் பண்ணு அப்படின்னா. நானும் குமாருமே சொன்னோம். அது ரெக்கப்பட்டு இல்லைம்மா, நானும் வீடியோ வரமாட்டேன்ட்டு ஓடிடுச்சு, இல்லைன்னா அந்த பொண்ணை வச்சே பண்ண வச்சுருப்பேன். ஸோ அது சொல்லி கொடுத்தபடியே பண்ணுறேன். இப்போது இது நம்ம ரைஸ் கூட சாப்பிடலாம். சாதத்தில் போட்டு அவங்க அந்த ராகி முட்டை கூட சாப்பிடலாம்னு சொன்னாங்க. நம்ம ரைஸ் கூடயும் நல்லா இருக்கும். ரைஸ் கூடயும் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பருப்பு கடையல் மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்கறது வெண்டைக்காயை வதக்கி சேர்க்கறது தான். ஸோ அது கொஞ்சம் ஆக்சுவலாக அந்த வெண்டைக்காயோட வித்தியாசமான ஃப்ளேவரு, அந்த டெக்ஸ்சர் எல்லாமே இருக்கும்ல அதில். ஆமாம். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுதான் இதை பெருசாக போட்டு வதக்கிறத விட சின்னதாக வெட்டி வதக்கணும். சீக்கிரம் வதக்கிறது மட்டும் இல்லாமல் கடையும் போது உங்களுக்கு அந்த நீள நிலமாக அந்த மாதிரி இது இல்லாமல் அப்படியே மசிஞ்சு சேர்ந்து வந்துடும். அதனால தான் வச்சுக்கோ. இது 2 விசில் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது 2 சேர்த்து கடைஞ்சிட்டு பார்க்கலாம். நான் அந்த கல் சட்டியில் தான் கடைவேங்க. அந்த மிக்சி அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அது இன்னும் எனக்கு அது இதுவாக இல்லை. இப்போ கடைஞ்சாதான் எனக்கு ஒரு திருப்தியாக இல்லை. ஸோ நல்லா கடைஞ்சிட்டு இப்போ என்னால் கீழே உட்கார முடியாததுனால குமாரை கூப்பிட்டுருக்கேன். அவர் தான் கொஞ்சம் கடைஞ்சி கொடுத்துருவாரு. மேற்கொண்டு அவர் வீடியோ எடுக்கவும் விட மாட்டார். அதனால நான் கடைஞ்சிட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி கல்சட்டி இல்லாதவங்க ஹேண்ட் மிக்சர்ல போட்டுக்கலாம். ஹேண்ட் மிக்சர்ல அது ஆல்மோஸ்ட் அதே மாதிரி டெக்ஸ்சர், ஓரளவுக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் நான் கல்சட்டியில் கடைச்சி கொடுக்குறேன். நான் கடையிலேயே குமார் கடைஞ்சா கடைஞ்சி காமிக்கிறோம்.
முக்கியமானது அதில் கடையும் போது நமக்கு அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அதை கடைஞ்சிடும். இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சம் தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிங்கன்னா நல்லா கடைய வரும். நம்ம கல் சட்டியில் கடையிறது தண்ணியை இருத்துருவோம், அதுக்கப்புறம் உப்பும் வெண்டைக்காயும் சேர்த்து கடையும் போது கரெக்டாக இருக்கும். தண்ணி ரொம்ப வச்சு கடைஞ்சோம்னா சரி. ஹேண்ட் மிக்சர் இருந்தால் கரெக்ட் இந்த தண்ணியோடய கடைஞ்சிக்கலாம். ஹேண்ட் மிக்சர் இருந்தா ஈஸி, அப்படியே இதுக்குள்ளேயே ஹேண்ட் மிக்சர் போட்டு 2 சுத்து சுத்தி எடுத்துடலாம். ஒழுங்கான ஒரு பழமொழி சொல்லட்டுமா, சோம்பேறிக்கு தோலோட வாழைப்பழம் வாங்க. ஆண்டி அது உங்க காலம், எங்க காலம் என்ன தெரியுமா, குவிக்கஸ்ட் வேலை பண்றவங்க தான் ஸ்மார்ட் ஒர்க்கிங். அந்த டேஸ்ட் அந்த ஹெல்த் எல்லாம் போயிடுது, நீங்க போகுது எல்லாம் அங்கேயே இருக்கு. டைம் இருக்கிறவங்க ரிலாக்ஸ்டா அப்படி பண்ணுங்க. நம்ம மாதிரி ஒர்க்குக்கு போகணும், பசங்க ரெடி பண்ணி எல்லாம் ஓடணுங்கிறவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன். அது அதனால ஏன்னா அதனால வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, பெரும்பாலும் பெண்கள் வந்து ரொம்ப வேலைக்கு எல்லாம் போக மாட்டாங்க. சோ லேடிஸ் வந்து அவங்க பெரியவங்க எல்லாம் பண்ணி. அதான் சொல்றேன், நீங்க உங்க டைம் பீரியட பத்தி பேசுறீங்க, நான் எங்க டைம் பீரியட் பத்தி பேசுறோம். அதே மாதிரி வீட்டுல குக் பண்ணி ஃபுல் ஹெல்த் சாப்பிடுறோம். ஆனா அந்த சில சில விஷயம் எதெல்லாம் நம்மளால கொஞ்சம் ஈஸி பண்ணிட்டு போக முடியுமோ, மொத்தமா வெளியில சாப்பிடுறதுக்கு சின்ன சின்ன விஷயம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். லைக் ஹெல்ப் தானே, ஃபாஸ்டா பண்றதுக்கு பண்ணா நம்ம காலையிலேயே ஃபாஸ்டா ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி குக் பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அதுக்காக நான் சொன்ன பழமொழியை திரும்பி வாங்குறதா இல்ல. இல்ல நீங்க அப்படி சொல்ல போனா அப்ப எல்லாரையும் லேசின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால நான் ஒத்துக்க மாட்டேன். நான் தான் வாய்ஸ் ஆஃப் பீப்புள், நீங்க என்ன சொல்லல எல்லாரையும் சொல்லுங்க. அதுதான் ஏன்னா எங்க அம்மா நாங்க இவ்வளவு வேலை பார்க்கும்போது எங்க அம்மா எனக்கு சொன்னது. ஆமா ஆண்டி, அது அந்த காலம். அப்ப நம்ம இப்ப இருக்கிற பொண்ணுங்களை அப்படி சொல்ல முடியாது. இது ஒரு சாக்கு. ஆனா ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் தேட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பழைய விஷயங்கள். இல்ல இடிக்கிற கல்ல இவ்வளவு விலைக்கெல்லாம் யாரும் ரொம்ப வாங்கி பண்ணிட மாட்டாங்களே, இப்ப நிறைய அதெல்லாம் வரும். இல்ல டைம் இருக்கிறவங்க ஆனா டைம் இல்ல, ஆனா அதே டைம்ல நான் ஹெல்தியா வீட்ல குக் பண்ணி சாப்பிடணுங்கிறவங்க இதுவும் பண்ணலாம். ஆண்டி சொல்றதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்களா சொந்தீங்க இல்ல, ஐ அம் தேர் ஃபார் யூ. அதான் இதுல வேற மருந்து கடிக்கு வந்துட்டா. இப்ப நம்ம கடைஞ்சிட்டு பார்க்கலாம், அவ்வளவுதான். இப்ப பாருங்க கடைஞ்சிட்டு நான் வந்து அந்த பருப்பு தண்ணி இருத்து வச்சிருந்தோம்னா அந்த தண்ணியில் அதை ஊற்றிட்டேன். குழம்பு அப்படியே தெரியல பாருங்களேன். யூஸ்வலாக பருப்பு கடையிற மாதிரி தான் இருக்குது, கலர் ஆனால் அழகாக இருக்குது. எப்பவும் எனக்கு வந்து பார்க்க அந்த கலரும் சரி அந்த டெக்ஸ்சரும் சரி அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது நல்லாயிருக்கும், சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டெம்ப்டேஷன் நமக்கு அது கொடுக்கணும், தூண்டுதலை கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் நல்லா இருக்குங்க. இது நல்லா பார்க்கவும் கலர் நல்லா இருக்கு, அதே சமயம் உப்பும் கரெக்டாக இருக்காது. டேஸ்ட் பண்ணிட்டேன், உப்பும் கரெக்டாக, அந்த குழம்புக்கு இல்லை. இப்போ வந்து ஜஸ்ட் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டா போது, இதுக்கு அதிகமாக எண்ணெய் வேண்டாம். இதில் 2 காஞ்ச மிளகாய் அதை மட்டும் வந்து கிள்ளி வச்சிருக்கேன், சின்ன சின்னதாக கிள்ளி வச்சிருக்கேன். இதில் எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா கடுகு நல்லா பொரியணும், நம்ம வெயிட் பண்ணணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு சேர்க்கணும். கடுகு பொரியுது பாருங்க. இப்போ அதில் உளுந்து, அதோட கொஞ்சமாக சீரகம், காஞ்ச மிளகாய். இந்த மிளகாய் நல்லா அதில் வறுபடணும். அப்போ தான் அந்த மிளகாயோட வாசம் நல்லா இருக்கும், காரம் அதில் இறங்கும். கொஞ்சமாக பெருங்காயம், அதோட கருவேப்பிலை, அவ்வளோதான். வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். இது நல்லா கலந்துருவோம். இதுக்கப்புறம் கொதிக்க வைக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா அப்படியே அந்த மிளகாய் எடுத்து காரமெல்லாம் அதில் இறங்க ஆரம்பிக்கும். நெய் விட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு கேள்வி நிச்சயமாக எல்லோரும் கேட்பீங்க, மண்சட்டியில் தான் கடைவேன் அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த பாரம்பரியமாக இது பண்ணுறவங்க நான்ஸ்டிக்கில் நீங்கள் வந்து வதக்குறீங்களே அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கேட்பீங்க. நீங்களே மாட்டிக்கிட்டீங்களா? நானே மாட்டிட்டேன். ஆனால் என்கிட்ட உள்ளதை சொல்லணும்னா, ஆரம்பத்தில் இந்த நான்ஸ்டிக் வந்த போது ஒரு ஃபேசினேஷனை நிறைய வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதை பற்றின விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம்னா சரி இனிமேல் அது வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டு அது 1-2 பிட்டு மிஞ்சும்ல அந்த மாதிரி அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தவிர என்கிட்ட இப்போ கூடினா மட்டும் 99% இரும்பும்
மண் சட்டியும் தான். அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்போதுக்கு அந்த கத்திரிக்காய் வாழைக்காய் வதக்கிறதுக்கு ஒரு அலுமினிய கடாயும் வச்சுருக்கேன். அதே மாதிரி குக்கர் வந்து இப்போ கொஞ்சம் மாற்றலான்னு இருக்கேன். அதனால தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாற்றலாம், அதுவுமே அலுமினியத்தில் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பாரம்பரியமாக செஞ்சுட்டு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ அவசரம் கொஞ்சோண்டு வச்சுருக்கிறதுல ஒரு அவசரத்துக்கு அதை எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் தூவணும்ல, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தூவியாச்சு. நம்மளோட வித்தியாசமான ஒரு வெண்டைக்காய் கடையல்னு சொன்னால் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க, அதனால தான் அது வித்தியாசமாக பேர் கொடுக்கலான்னு இருக்கேன், பேர் கொடுத்துருக்கேன். ஸோ செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லலிதாவுக்கு ஒரு தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமைத்திடுங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.